மிக நேர்மையானவர், மக்களை அடிக்கடி சந்தித்தவர். சில பேர் மக்களை சந்திக்கிறதே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய நம்முடைய நாட்டு ஆளுகின்றவர்கள் மக்களை சந்திப்பதில்லை. மக்களுக்கு பதிலாக மக்களை என்னென்ன அவர்களுக்கு தீங்கு செய்ய முடியுமோ அவர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு 2 முறை மக்களை சந்தித்து அவர்களுடைய குறையை தீர்த்தவர். மத வேறுபாடு இன்றி திறமை மிக்கவர்கள் அவர்களுடைய ஆட்சியிலே இருந்தார்கள். தனக்கு முன்பு வழக்கத்தில் இருந்த இந்து சமுதாயத்தில் இருந்த எல்லா பழக்கங்களும் அப்படியே இருக்க வேண்டும். அவருடைய கோயிலை இழுத்தார். அதற்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது, அவர் இந்துக்கள் எந்த பழக்கங்களை பின்பற்றினார்களோ அந்த பழக்கங்களை பின்பற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று ஃபர்மன் உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவுகளெல்லாம் இன்று பதிவாக டெல்லியிலே உள்ள அருங்காட்சியகங்களிலே இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் அவுரங்கசீப்பினுடைய பிறப்பை பற்றி ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவுரங்கசீப் ஒரு இந்து ராணியினுடைய பேரன், ஒரு இந்து ராணியினுடைய பேரன். ஷாஜஹானுடைய அவருடைய தந்தையார் ஷாஜஹானுடைய தாயார் ஒரு ராஜபுத்திர இளவரசி. ஆக அவருடைய உடம்பில் ஓடியது இந்திய இரத்தம். ஆக அவரை ஒரு இந்துக்களின் விரோதி என்கின்ற வட்டத்திற்குள் கொண்டு வந்து கொட்டுவது என்பது இந்த இந்துத்துவவாதிகளுடைய தந்திரம். அவுரங்கசீப்பினுடைய மனைவிமார் 2 இந்து. அவுரங்கசீப் 2 இந்துக்களை திருமணம் செய்திருக்கின்றார். அவருடைய மனைவிகளில் ஒருவர் இந்து மன்னருடைய காஷ்மீர் மன்னருடைய மகள் நவாப் பாய். ஆக 2 இந்து பெண்களை மனைவியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்து கடைசி வரை இந்த அவுரங்கசீப்புக்கு துணையாக இருந்தவர்கள் அந்த 2 மனைவியர் தான் என்பதை அவர்களுடைய வரலாறு சரியாக சொல்லுகின்றது.